வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேஎஸ்ஆர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் ஒரு அட்டகாசமாக சூப்பராக அதுவும் 4 பெட்ரூமில் செம்மையாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இதனுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே லோ பட்ஜெட்டில் வீடுகளும் ஃப்ளாட்டும், நல்ல ஹை பட்ஜெட்டில் டியூப்ளக்ஸ் ஹவுஸு, இந்த மாதிரி வெரைட்டியாக நிறைய வீடுகள் நம்ம நிறையா அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து நிறையா வீடுகள் நம்ம வீடியோ போட போகிறோம். உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு நம்ம வாங்கி தர ரெடியாக இருக்கோம். இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு ரொம்ப பக்கமாக, அதுவும் பார்த்திங்கன்னா இந்திரா நகரில் ஒரு 30க்கு 40 ஃப்ளாட் சைஸு 1200 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து பார்த்திங்கன்னா 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 4 பெட்ரூமில் சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. அதுவும் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த ஃப்ளாட்டில் வாஸ்து கவுண்டி கிழக்கு பார்த்து என்ட்ரன்ஸ் வச்சு சூப்பராக நல்லா பேஸ்மெண்ட்டை நல்லா ஹைட் படுத்தி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 அடிக்கு மேலே இருக்கும். அந்தளவுக்கு பேஸ்மெண்ட்டை நல்லா ஹைட் படுத்தி சூப்பராக இந்த வீட்டை நல்லா தரமாக கட்டியிருக்காங்க. வீடு முழுக்கவே பார்த்திங்கன்னா வாஸ்து அடிப்படையில் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா எல்லாமே டைம் எடுத்து கிட்டத்தட்ட இந்த வீட்டை ஒரு 7-8 மாதமாக நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க. அதுவும் பால்கனி வியூவோட நல்லா பார்க்குறதுக்கே நல்ல லுக்காக இருக்கிற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. நம்ம கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 அடிக்கு நீளம் 10 அடி அகலத்தில் நல்ல பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. சின்ன சிட் அவுட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சேஃப்டி கேட் நல்ல தரமான நல்ல ஒரு தரமாக கேட்டு சூப்பராக போட்டிருக்காங்க. கிழக்கு பார்த்து ராஜநிலை திருப்பி மெயின் டோர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு முழுக்க ஒரு ராஜநிலை தேக்கில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹால் சைஸு 16க்கு 16. ஹால் சைஸ்லேயே பார்த்திங்கன்னா ஹால்லேயே உங்களுக்கு ஒரு பூஜை ரூம் கேரளா மாடலில் பூஜை ரூம் ரெடிமேடாக செய்யாமல் இது வுட் எடுத்து செஞ்சு சூப்பராக டிசைன் பண்ணி நல்லா அட்டகாசமாக போட்டிருக்காங்க. ஹாலில் கன்னி மூலையில் நல்ல ஒரு பூஜை ரூம் அட்டகாசமாக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஷோகேஷ்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. எல்லா லேம்பெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லேம்பெல்லாம் போட்டிருப்பாங்க. அங்கங்கே லேம்ப் தொங்க விட்ருப்பாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். கீழேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க. கிச்சன் கரெக்டாக ஒரு அக்னி மூலையில் கிச்சனும் ஈசானி மூலையில் ஒரு பெட்ரூமு உங்களுக்கு வாஸ்துக்காண்டி சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. கீழே ஒரு 16க்கு 10 பெட்ரூம் ஒன்றும் 11க்கு 10 ஒரு பெட்ரூம் 2 பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்குமே அட்டாச் வந்துடும். வீடு பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டி ஃபுல்லாக நல்லா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் நல்லா பக்காவாக கட்டியிருக்காங்க. ஒரு 90% ஒர்க் முடிஞ்சு. ஹால்லேருந்து படி போகிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் போட்டு எஸ்எஸ்டியில் கிளாஸ் போட்டு சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. வீடு நல்லா ஒரு ரெசிடென்சி ஏரியா தான். கரெக்டாக கலெக்டரேட் பக்கமாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம மாவட்ட விளையாட்டு அரங்கத்துக்கு அப்படியே ஏற்ற மாதிரி இந்திரா நகரில் ரோட்லேருந்து பார்த்தாலே நம்ம வீடு தெரியும். அந்தளவுக்கு பக்கமாக இருக்கும். கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் வீடு ஹைஃபையாக நல்ல லுக்காக ஒரு 4 பெட்ரூமில் கேட்குறவங்களுக்கு இந்த வீடு பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கீழே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹால் 16 ஹாலு. கிச்சன் ஒரு 10க்கு 8 அப்படிங்கிற ஒரு கிச்சன் வந்துடும். 16க்கு 10 அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, 10க்கு 11 அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 2 பெட்ரூம் வந்துடும். 2க்கு அட்டாச் வந்துடும். ஸ்டெப்ஸு கீழேலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தரமான பொருள் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோட்ரு மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டால் போதும். மற்ற எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க. மேலே மாடிக்கு வந்தீங்க அப்படின்னா 16க்கு 16 அப்படிங்கிறதுல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த 16க்கு 16 பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் சூப்பராக கரெக்டாக வாஸ்து பிரகாரம் நல்லா ஸ்பேஸ் விட்டு அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க பெட்ரூம் சைஸ் 16க்கு 16. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் இருந்து நீங்கள் ஒரு நம்ம வெளியில் பால்கனி கொடுத்துருப்பாங்க. இந்த பெட்ரூம் பால்கனிக்கு போகிற மாதிரி இந்த பெட்ரூம் போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே இந்த பெட்ரூம் நம்ம பால்கனியில் போயிட்டு ஃப்ரீயாக ஈவினிங் டயத்தில் நல்லா சூப்பராக நல்லா ஃப்ரீ ஏரில் உட்கார மாதிரி நல்லா ஐடியா பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் நல்லா ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க.
கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ரொம்ப பக்கம். பஸ்ஸை விட்டு நீங்கள் இறங்கினீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் தான். நீங்கள் திண்டுக்கல்லில் இந்திரா நகர் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃபேமஸான விஐபி ஏரியா. அந்த ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பால்கனி ஏரியா. நீங்கள் அந்த பால்கனி பார்த்திங்கன்னா அதுவும் கேரளா மாடலில் உட்டெல்லாம் போட்டு சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆப்போசிட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய வீடுகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய விஐபி தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணி நல்லா சூப்பராக இந்த ஏரியாவில் இருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த வீட்டை வந்து கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு திண்டுக்கல் கலெக்டரேட் பக்கத்தில் இல்லை பைபாஸ் பக்கத்தில் ஒரு ஹை பட்ஜெட்டில் ஒரு 4 பெட்ரூமோட நல்லா ஹைஃபையாக வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் இந்த வீட்டுக்கு வந்து நம்ம ரீசனபிளான ரேட்டு தான் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த இடமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு இந்திரா நகரில் இடம் நீங்கள் எவ்வளோன்னு கேட்டுக்கலாம். பில்டிங்க்கு இப்போ இருக்கிற ரேட் போட்டு தான் கரெக்டாக தான் சொல்கிறாங்க. வீடு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிக்கிறோம். வீடு வந்து செம்ம லுக்காக இருக்கும். வீடு வந்து குவாலிட்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியில் நல்லா வந்து ஒரு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வாஸ்துலாம் பக்காவாக பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி வெளியில் வந்து ஒரு பால்கனி வெளியில் கொடுத்துருப்பாங்க. அதுக்குமே ஒரு சேஃப்டி கேட்டு நல்ல பெரிய கேட் போட்டிருப்பாங்க. அட்டகாசமாக இருக்கும். மொத்தம் 4 பெட்ரூமே எல்லாமே பெர்ஃபெக்டாக வாஸ்து சூப்பராக பார்த்து கட்டியிருக்காங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். உங்களை கூட்டிகிட்டு போய் நம்ம காமிக்க ரெடியாக இருக்கோம்.